மத்திய கிழக்கில் நிலவும் தற்போதைய சூழல் காரணமாக உலகளாவிய நிதி ஸ்திரத்தன்மைக்கான அபாயங்கள் அதிகரித்து வருவதாக சர்வதேச நாணய நிதியம் IMF எச்சரித்துள்ளது. தொடரும் மோதல்கள், பணவீக்க அழுத்தம் மற்றும் நிதி நிலைமைகளில் ஏற்படும் இறுக்கம் ஆகியவை சந்தையில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி நிதி உறுதியற்ற நிலைக்கு வழிவகுக்கும் என அந்த அறிக்கை குறிப்பிடுகிறது. குறிப்பாக கடன் அளவு அதிகரித்துள்ளதால் பத்திரச் சந்தையில் ஏற்படக்கூடிய ஏற்ற இறக்கங்கள், வளர்ந்து வரும் நாடுகளின் நாணய மதிப்புச் சரிவு மற்றும் மூலதன வெளியேற்றத்திற்கு வித்திடலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் நிதி நெருக்கடி ஏற்பட்டால் வங்கி அல்லாத நிதி இடைத்தரகர்கள் தங்களின் சொத்துக்களை விற்க கட்டாயப்படுத்தப்படலாம் என்றும், செயற்கை நுண்ணறிவுத் துறையில் செய்யப்படவிருக்கும் முதலீடுகள் இதனால் பெருமளவில் குறையக்கூடும் என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமையை சீர் செய்ய கொள்கை வகுப்பாளர்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பணவியல் கொள்கைகளை உறுதிப்படுத்த வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் IMF வலியுறுத்தியுள்ளது. அதேவேளையில் பொதுக்கடனை நிலையான பாதையில் கொண்டு வரவும், புதிய செலவினங்கள் மூலம் பாதிக்கப்படக்கூடிய சமூக குழுக்களை பாதுகாக்கவும் கடுமையான நிதிக் கொள்கைகளை முன்னெடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது.